கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசப் போகிறார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த நாள் ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். இந்த ஜீவாத்தின் தலைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எலிசா எலியாவிட்ட கேட்குறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று சொல்லி. இப்போ எலியா சொல்கிறாரு, என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தேன்னா உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆம், நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். அதே போல் அந்த எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அதை நேரடியாய் பார்த்து கொண்டே இருந்தார். எலியாவின் வரம் இரட்டிப்பாக எலிசாவுக்கு கிடைத்தது. இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன படிப்பை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேலை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேலை நிச்சயமாய் கிடைக்கும். என்ன பிஸ்னஸ் எதிர்பார்த்திருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் நிச்சயமாய் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கீங்களோ அது கிடைக்கும். ப்ரமோஷனை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது பணி உயர்வு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வீடு வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாகனம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது, அது கிடைக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக அது கிடைக்க போகுது. எதுவானாலும் நன்மையான ஈவுகள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு தேவையான காரியங்கள், ஊழிய பாதைக்கு தேவையான காரியங்கள், எதிர்காலத்துக்கு தேவையான நன்மையான காரியங்கள், எதுவானாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்க போகிறது. விசுவாசிப்பீங்களா? அது உங்களுக்கு கிடைக்கும்படிக்கு நான் ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக மன்றாடவும் போகிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் தரப்போகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய இயேசப்பாவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, எலியா எலிசாவை பார்த்து சொன்ன வார்த்தை உனக்கு கிடைக்கும். என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் போது நீ அதை கண்டாயானால் நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும். ஆம், இந்த நாள் உடைய பிள்ளைகள் எதை கேட்குறாங்களோ, எதை விரும்புகிறாங்களோ அதை நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுப்பீராக. உம்முடைய நாம் மகிமைக்கு என்று கொடுப்பீராக. இதை ஏசப்பா எங்களுக்கு தந்தார், நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று உம்முடைய பிள்ளைகள் சபைகளில் சாட்சியாய் அறிவித்து அநேகரை உம்முடைய பாதையிலே கொண்டு வருவதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. வியாதியஸ்தர்களை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல வியாதிகளும் ஒவ்வொரு விட்டும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள், குழப்பங்கள், சண்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பின்மாற்றம் அடைந்த குடும்பங்களில் இருக்கிற நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவ சித்தம் செய்யாத நாள் ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுது கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கிருபை வரங்களை அதிகமாய் கொடுத்து வல்லமையாய் எழுப்புதலுக்கு பயன்படுத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.